ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்களை உங்களோட கூட பேசணும்னு சொல்லி ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் கேமரா முன்னாடி சில காரியங்களை செட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்தினார். நீ வேறு விஷயங்களை பேச போகிற அப்படின்னு சொல்லி உணர்த்தினார். லூக்கா 11வது அதிகாரம் 24வது வசனத்துலேருந்து 26வது வசனம் வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுது. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வனாந்தரத்தை தேடி ஓடுமா. ஆனால் நான் விட்டு வந்த வீட்டை ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு தன்னிலும் பலத்த ஒரு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அந்த வசனத்தை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே போயிடுச்சு. ஆண்டவர் துரத்திட்டார், விடுதலை பெற்று விட்டோம். இப்போ என்னென்னலாம் விஷயத்தில் நம்ம அசுத்தாவியாக இருந்திருக்கிறோம். மேபி அசுத்தாவின்னு சொல்லும் பொழுது அசுத்தமாக பேசலாம், அசுத்தமாக யோசிக்கலாம், இல்லை தப்பாகவே நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம், அபசகுடமாகவே நினைக்கலாம், இல்லைன்னா பயம், எதிர்காலத்து குறிச்சானா பயம் 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 பயம். இப்போது சில காரியங்கள்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருப்பார். மேபி சில பேருக்கு என்னென்னா இந்த புகை பழக்கம், குடி பழக்கம், இந்த கஞ்சா, ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கக்கூடும். தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத சபவாசங்கள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் அசுத்தமாக இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்போ அந்த காரியத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. விடுதலை கொடுத்த பிறகு ஒரு மனிதன் எப்படி ஆயிடுறான் அப்படின்னா ஃப்ரீ ஆயிடுறான். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். ஒருத்த விடுதலை ஆகிறான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் என்னன்னா லேகியோன் என்ற பிசாசு ஒரு மனுஷங்கிட்ட துரத்துறாரு. லேகியோன்னா அநேகராக இருக்கிறார்கள். இப்போ லேகியோனை என்னன்னா ஆண்டவர் துரத்துறாரு. துரத்துறவனா அவன் புத்தி தெளிந்திருக்கிறதே பார்க்கிறாங்க. பார்த்தோன்னே ஆண்டவரே நான் உங்க பின்னாடி வரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிறான். இப்போ நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் நடக்குது, நிறைய டெலிவரன்ஸ் நடக்குது. ஓகே, இப்போ டெலிவரன்ஸ் ஆன உடனே ஒரு புத்தி தெளிவு நிறைய பேருக்கு வந்துடுது. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறையா ஊழியக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, டெலிவரன்ஸ் ஆகுது, ஓகே. பட் அவன் புத்தி தெளிந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறானா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல புத்தி தெளிந்த உடனே ஆண்டவரே நான் உங்க கூட வரேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சாட்சி சொல்லு. அவன் எல்லா இடத்துலையும் போய் சொல்றான். அதே அப்போ அந்த நேரத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்பா ஏதோ எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பிசாசு போயிடுச்சு, நான் இப்போ நான் தெளிவாக இருக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லி விடுறது தான் தப்பு. ஒன்று, அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஆகணும். ஆண்டவர் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார். ஒருத்தனுக்கு விடுதலை ஆயிடுச்சா அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், இயேசு கிறிஸ்துவால் நிரப்பப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படலை அப்படின்னா நிலைமை பார்க்கிலும் 7 மடங்கு அசுத்தாவி கிரியை செய்யும் என்று வேத வார்த்தை கூறுகிறது. பேருக்கு என்னன்னா ஏதோப்பா என்ன ஏதோ ஒரு இதுலேருந்து ஏதோ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, ஓகே நான் நல்லா இருக்கிறேன், அவ்வளோதான், தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடுறத ஆண்டவர் தவறுன்னு சொல்லி சொல்கிறார். ஜோடிக்கப்பட்டிருக்குது, சுத்தமாக இருக்குது. இது அடுத்து இன்னொரு விதத்தில் கூட எடுத்துக்கலாம். சோம்பேறியா அப்படியே படுத்துருவான், எதுவுமே செய்ய மாட்டான். ஆண்டவர் தான் விடுதலை கொடுத்துட்டாரே, விடுதலை கொடுத்துட்டாரு தான். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நீ திரும்பவும் பழைய பழக்கங்கள் உனக்குள்ள வரலாம். அதனால தான் நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து எனக்காக என்னெல்லாம் செஞ்சார், அவர் என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், ஆண்டவருக்காக எதனா ஒன்று நம்ம பிஸியாக செஞ்சுட்டே இருக்கணும், எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம அப்படியே என்னன்னா நம்ம உலக வேலையில் நம்மளுடைய காரியங்களை நம்ம பிஸி ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல சாத்தான் திரும்பவும் வருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரோட அன்பில் இருக்கணும், ஆண்டவரோட பிரசனத்தில் இருக்கணும், நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும், இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லணும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடும். ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடிட்டு விடுறானோ அவன் அந்த இடத்துல மாட்டிக்கிறான்.
இப்போ 7 வகையான பிசாசு அவனை வந்து அட்டாக் பண்ணுமா. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு வளர்ச்சி வந்து இருக்கணுங்க. உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே கொஞ்சம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அப்புறம் கொஞ்சம் நம்ம பைபிள் வந்து ஆராய்ச்சி பார்க்கலாம்னு சொல்லி வசனங்களை நிறைய வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கிட்டார் கற்றுக்க ஆரம்பித்தேன். கிட்டார் கற்றுட்டு வர்ஷிப் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு லெவல்ஸ் வந்து என்னென்னா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா கொண்டு போனார். இப்போது நீங்கள் அசுத்தாவிலேருந்து விடுதலை பெற்று விட்டீங்க. விடுதலை பெற்று விட்டோன்னே அந்த வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கிறோம் தெரியுமா? சோம்பேறித்தனமா அப்படியே நம்ம படுத்துடுறோம் தெரியுமா? சோம்பேறித்தனமா அப்படியே வந்து என்னன்னா நம்ம மறந்துடுறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து டீலில் விட்டுடுறோம் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம். நாட் ஃபில்டு வித் ஜீசஸ். இனி நீங்கள் எதில் நிறைந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்தீர்களானால் நீங்கள் பூரணப்பட ஆரம்பிச்சிடுவீங்க, உருவாக ஆரம்பிச்சிடுவீங்க. ஆண்டவருக்காக எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லி உருவாக ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் இல்லைப்பா, போதும்பா, நான் இப்படியே இருந்துக்கிறேன்ப்பா, பழைய குருடி கதவை தடின்னு இருந்துக்கிறேன், ஏதோ ஆண்டவர் கொடுத்துட்டாருப்பா, ஏதோ புண்ணியத்தில் நான் எங்கேயோ வந்துருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ப்ரேயர் பண்ணுறப்பா, எனக்கு இது போதும்ப்பான்னு சொல்லி நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் நோக்கம் என்னன்னு சொல்லி தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பயணம் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லி தெரியாது. நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன நீங்கள் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு, எதுவுமே தெரியாமல் அப்படியே வந்து இருப்பீங்க. இங்கே தான் வந்து என்னென்னா, எனக்கு என்ன நடக்கிறதுனே தெரில பிரதர், பயமாகவே இருக்குது, நான் எங்கே பாவம் செஞ்சிருவேனோன்னு பயமாக இருக்குது, நான் வந்து திருப்பியும் பழைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, நான் இதெல்லாம் விட்டு வந்தேன், நான் இப்போ வந்து இதெல்லாம் பண்ணிவிடுவேனோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அந்த பயம் வந்து வருது? ஏன்னா கரெக்டான விதத்தில் ரட்சிக்கப்படலை, கரெக்டான விதத்தில் அந்த ரட்சிப்பை நம்ம புரிந்து கொள்ளாதனால தான் நம்ம இப்படிப்பட்ட காரியத்தில் யோசிக்கிறோம். சரி, அப்படி ரட்சிக்கப்பட்டாலும் அந்த ஆண்டவருக்குள்ளாக வளரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம், நம்ம அப்படியே இருந்துடலாம், நம்ம இப்படியே ஓட்டிடலாம், அவ்வளோதான்ப்பா, ஏசப்பா ஏற்றுட்டோம்ல, போதும்ப்பான்னு சொல்லி நம்ம வளர்ச்சியே இல்லாமல் இப்படி இருந்துடுறோம்னு சொல்லி நினைக்கிறோம் தெரியுமா? இந்த இடத்துல தான் சாத்தான் கிரியை செய்கிறான். பார்க்குறான், ஜோடிக்கப்பட்ட வீடாக இருக்குது, நல்லா பெருக்கி சுத்தமாக இருக்குது, எந்த தப்புமே இல்லை, பர்ஃபெக்டாக வந்து இருக்கிற, பர்ஃபெக்டாக இருந்தது தப்பு இல்லை. ஆனால் அதை அப்படியே காலியான இடமா வச்சதான் தப்பு. எதனா ஒன்று நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளும் உங்களை ஜெபத்தில், வேத வாசிப்பில், இல்லை எதனா ஆண்டவருக்காக, நான் ஆண்டவருக்காக பாட்டு எழுதுனேன், ஆண்டவருக்காக நான் மியூசிக் கற்றுக்கிறேன், ஆண்டவருக்காக நான் வந்து இதை செய்ய போகிறேன், ஆண்டவருக்காக இன்றைக்கி ஒரு 2 பேருக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லிடுறேன்ப்பான்னு சொல்லி எதையாகிலும் நீங்கள் செய்வீர்களானால் ஆவியானவரே ஏவுவார். அப்படி செய்யும் பொழுது உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், எந்த பிசாசாலேயோ உங்களை திருப்பியும் கீழே தள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சிறப்பட்டு இருப்பீங்க, பலப்பட்டு இருப்பீங்க, ஆண்டவருக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் பூரணமாக உருவாகி இருப்பீங்க. உருவாகி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துடும், நான் ஏசப்பாக எதனா செய்வேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அசுத்தாவி ஒரு மனுஷன் விட்டு போகும் பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு தன்னிலும் பலத்த 7 ஆவிகளை கொண்டு வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் அன்பில், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில், பரிசுத்த ஆவியில் பிதாவோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அந்த ஐக்கியத்தில் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.